நாங்க வந்து காஷ்மீர்ல இருந்து கிளம்பியாச்சு. ஃபைனலி நாங்க கிளம்பிட்டோம். எங்க காஷ்மீருக்கு டாடா பை பை. நம்ம ஒசூருக்கு நம்ம கிளம்ப போறோம். ஒரு நாள் மட்டும் தங்குங்க. ஆமா, லாஸ்ட் டே நாங்க டிஃபன் சாப்பிட வந்திருக்கோம். எங்க வந்திருக்கோம்? வாங்கோ. அங்கதான் இப்ப டிஃபன் சாப்பிட வந்திருக்கோம். சாப்பிட்டு போங்க. டிஃபன் சாப்பிட்டுட்டு கிளம்பலாம் நேரா ஏர்போர்ட்டுக்கு தான். இங்கே வந்து நாங்கள் பைனாப்பிள் கேசரி நான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். அப்புறம் அண்ணா ஒரு பிளேன் சின்னர் மசாலா தோசை, அப்புறம் இவ்வளோ ஒரு மசாலா தோசை. இங்கே வந்து தோசை தான் சூப்பராக இருந்துச்சு. அதனால் தோசையை நாங்கள் எல்லோரும் வாங்க ஆரம்பிச்சிட்டோம். கேஎஃப்சியிலேருந்து சீஸா. Small badam with oil. In Chennai you eat big almond, comes from California, bigger size, no oil. This is best dry fruit for UTI infection. Blueberry. Yes. This is half kg each. This is 500. Just see madam. First try. Open your mouth, big boss, Mahesh Babu. எப்படி இருக்கு? Chhele bogundi taste. Okay. டேஸ்டிங்லேயே வயிறு ஃபுல்லாயிடும் போல. நல்லா இருக்கு. வால்நட்க்கும் ஹனிக்கும். Walnut with honey comes super nalla. Only kahwa. ஒரு டைம் kahwa குடிக்கிறது நாங்க. Only kahwa. Cheers. These things original saffron. If you buy gold from shopkeeper, not from the hawkers. ட்ரை ஃப்ரூட்ஸ், நட்ஸ் எல்லாம் வாங்கியாச்சு. வேற என்ன வேணும்? தலைவர் இன்னும் பார்த்துட்டே இருக்காரு. நம்ம வாங்கிட்டு கிளம்பியாச்சு. வாணி ட்ரை ஃப்ரூட்ஸ். ஸ்ரீநகர் ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டோம். நெக்ஸ்ட் அப்படியே போக வேண்டியது தான். ஆல்ரெடி இங்கே 2 டிக்கெட் வெயிட்டிங், 3 டிக்கெட் இப்போது. நான் ஒன்று, பின்னாடி 4 பேர். இந்த வர ஒரே ஸ்டைலு தான். என் ட்ரெஸ்ஸை மாட்டிட்டு வந்துட்டு சீனு வேறு. நேற்று எனக்காக வாங்கினது கைசாங்க, எனக்கு செட் ஆகலை, சைஸ் பத்தவே இல்லை. பார்த்தா இவருக்கு செட் ஆகிடுச்சு. சரி ஓகே, பைப்பில் பொழைச்சிட்டு போட்டோம். நானும் விட்டுட்டேன். எக்கிங் ஓகேயா? இப்போது நாங்கள் வந்துட்டோம். எப்படா ஃப்ளைட் ஏறி நம்ம ஊருக்கு போன்ற மாதிரி இருக்கு எங்களுக்கு. நல்லா தான் இருந்துச்சு காஷ்மீர், ஓகே. ஆனால் வந்து நம்ம ஊரை மிஸ் பண்ணுற ஃபீலிங் வந்து ஆட்டோமேட்டிக்காக. ட்ரிப்பு சூப்பராக ஃபினிஷ் ஆகிடுச்சு கைஸ் ஒரு வழியாக. எப்படி இருந்துச்சு காஷ்மீர் ட்ரிப்? வந்து ஸ்ரீநகர் ஏர்போர்ட்டுக்கு வந்திருக்கோம். நெக்ஸ்ட் இங்கேருந்து டெல்லி, அப்புறம் டெல்லியிலேருந்து ரிட்டர்ன் பெங்களூர். ஒரு ஃப்ளைட் வந்து மாறி அப்புறமா போகணும். மாலுங்க ஏதோ ப்ராப்ளம்ஸில் மாட்டிக்கிட்டாங்க போல், அங்கேயே நிற்க வச்சுட்டாங்க. ஆக்சுவலாக திருடங்க மாதிரி இருக்கிற இவரையே உள்ளே விட்டுட்டாங்க. ஒன்றும் பண்ணாத அப்பாவி பிள்ளைங்க மாதிரி இருக்காங்க. அவங்க பிடிச்சி வச்சுட்ருக்காங்க, என்னன்னு தெரில. சரி ஓகே, பார்ப்போம். ஃப்ளைட்டில் ஏறி கொஞ்ச நேரத்துலேயே வந்து லஞ்சும் ப்ரொவைட் பண்ணிட்டாங்க. நாங்களும் எதுவும் சாப்பிடாம தான் வந்திருந்தோம். வந்ததுமே வந்து ஃபஸ்ட்டு லஞ்சு நான் வந்து வெஜ்ஜு சொல்லியிருந்தேன். நல்லா தான் இருந்தது, டீசெண்டாக சாப்பிட்ற டேஸ்ட்டில் தான் இருந்தது. கூட கொடுத்த அந்த ஸ்நாக்ஸ் எல்லாமே நல்லா இருந்தது. செகண்ட் ஃப்ளைட் இப்போ ஏற போகிறோம். டெல்லி ஏர்போர்ட் ரீச் ஆகியாச்சு. இப்போ டெல்லி டு பெங்களூர் போவோம். ஃப்ரெண்டில் இருந்தால் சொல்லுப்பா. டெல்லி ஏர்போர்ட் சூப்பராக இருக்குது. ஆனால் எங்களால் நின்று பார்க்க முடியல. டைம் ஓவர், டக்குன்னு ஓடணும். சரி ஓகே, வாங்க பார்ப்போம். ஒரு மாசம் இருக்கிறாரா? ஓடி ஓடி வந்து ஃப்ளைட்டை பிடிச்சிருக்கோம். எங்கள் அண்ணனே ஏதாச்சும் லிஃப்ட், ஏதாச்சும் ஷார்ட் ரூட் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு நெஞ்சே நின்றுடும் போல இருக்குப்பா. கையில் வெளியே வந்துடும் மாதிரி இருக்கு. வந்தாங்க. ஏன் நம்ம கூட இறங்கினவங்க தானே? இல்ல, அது பேர் இங்க இருந்து வரவங்க இருப்பாங்க. ஓடி நம்ம கூட
மண்டே ஒரு இப்படி ஆயிட்டு இருக்கு. அவனுக்கு ஒரு கவலைன்னா உனக்கு ஒரு கவலை. ஆசாசியாக வாங்கின கோட்டை மிஸ் பண்ணிட்டு வந்துட்டோம் கைஸ். நாங்கள் கீழே செக்கிங்கில் கொடுத்தோம். ஓகையா செக்கிங்கில் கொடுத்து ரிட்டன் பேக் எடுத்துகிட்டு வந்தோம். 2 பேரோட ஜர்க்கின்ஸ் ஜாக்கெட் எல்லாம் அங்கேயே போச்சு. பார்த்து எடுத்தாது. பார்கென்லாம் பேசி தலைவர் எடுத்தார். எவ்வளோ போவாங்க? 500 பேசி வாங்குறது வேஸ்ட்டாக போயிடுச்சு. நோ பாசிபிள்ட்டாங்க, கிடைக்காதான். அந்த ஜாக்கெட்டு போய் கம்ப்ளைண்டாக போட முடியும். போனது போச்சு. டெல்லி ஏர்போர்ட் சூப்பராக இருக்குது. ஆனால் சுற்றி பார்க்க கூட முடியல. ஓடி வந்து ஃப்ளைட் ஏறணும். நாங்கள் தான் லாஸ்ட்டு 3 பேர். பெருமாள் கூப்பிட்டாங்க. பையனதாக ஓடி வந்து ஃப்ளைட்டும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. என் ஷூலெல்லாம் இன்னும் சூடாகவே இருக்குது. ஓடி வந்ததுக்கு ஷூ ஃபுல்லாக சூடாக எழுது பாதத்துக்கு ஸ்டார்ட் ஆகுது பொறுமையாக. வேக்குது கைஸ். 6 நாளுக்கு அப்புறம் எங்களுக்கு இப்போ தான் வேக்குது. ஓடி வந்ததுக்கா இல்லைன்னு தெரியல. கிளைமேட் பேக் டு நார்மல். நம்ம கிளைமேட்டுக்கு வந்தாச்சு. தலைவருக்குலாம் பயங்கரமாக ஊட்டிட்டு இருக்கு. லைட்டாக அங்கங்கே வந்துட்டு இருக்கு. குளிர்லேருந்து தப்பிச்சு ஓடி வந்தாச்சு. கரெக்டாக நம்ம மிடில் இருக்கோம் கைஸ். இந்த விங்ஸ் கிட்ட தான் என்னோட சீட். இங்கே தான் இருக்கேன் கரெக்டாக. செகண்ட் ஃப்ளைட்டில் டின்னர் வந்து ப்ரொவைட் பண்ணாங்க. டின்னருக்கு வந்து வெஜ் அண்ட் நான்வெஜ் ரெண்டுமே இருந்தது. இப்போயும் நான் வந்து வெஜ் தான் ஆர்டர் பண்ணேன். எனக்கு வந்து இதில் இட்லியும் சன்னா இருந்தது. கூட வந்து ஒரு டெசர்ட் கொடுத்துருந்தாங்க. அது சூப்பராகவே இருந்தது. இட்லி வந்து பெருசாக சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை. சன்னாவோட டேஸ்ட் வந்து நல்லா டீசெண்டாகவே இருந்தது. தலைவர் நான்வெஜ் தான் சூஸ் பண்ணாங்க. அதில் வந்து பிரியாணி, ரைத்தா, அப்புறம் டெசர்ட் கொடுத்துருந்தாங்க. கூடவே ஒரு சின்ன வாட்டர் பாட்டிலும் கொடுத்தாங்க. டேஸ்ட் வந்து நான்வெஜ் நல்லாவே இருந்தது. சாப்பிட்டு முடிச்சுட்டு நான் ஒரு குட்டி தூக்கத்தை போட்டு எழுந்துட்டேன். நல்ல டைம் பாஸ்க்கு வந்து எங்களுக்கு நாங்கள் ஒரு 2-3 மூவி எல்லாம் வந்து டவுன்லோட் பண்ணியிருந்தோம். இருந்தனால நல்ல டைம் பாஸ் ஆச்சு. கீழே ஃபுல்லாக சிட்டி, பெங்களூர் சிட்டி. ரோடு அழகாக தெரியுதுப்பா. இப்போ அழகாக தெரியுதுல. கூட இருக்கலாம். பெங்களூர் ரீச் ஆயிட்டோம். எஸ். அந்த we did it. அது திரும்பி இதுக்கு என்னன்னு கேட்குறேன். அவ்வளோதான். நெக்ஸ்ட் அப்படியே நேராக வீட்டுக்கு போக வேண்டியதுதான். நீ ஓனா சாப்பிடணும். பசிக்குதாடி? நம்ம ஊருக்கு திரும்பி வந்துட்டோம்னா how do you feel? குட் ஓகே தான்ப்பா. வேறு எதுவும் எதிர்பார்க்க முடியாது. பெங்களூர் ஏர்போர்ட் வந்தப்போ ஃபுல்லாக சுற்றி பார்க்க முடியல. இப்போ தான் நாங்கள் ஜாலியாக சுற்றி பார்த்துட்ருக்கோம். அங்கிள் வர வரைக்கும் வெயிட் பண்ணுற டைம் இருக்கனால சுற்றி பார்த்துட்ருக்கோம். இன்னும் பேக் லக்கேஜ் வர போய் எடுக்கணும். போய் எடுத்துகிட்டு இன்னும் என்ன நல்லா இருக்குன்றதை போய் பார்ப்போம் வாங்க.
மணிக்கு நம்ம வந்து ரீச் பண்ணியாச்சு நம்ம ஹொசூரை. அவங்க 2 பேரையும் அங்கே வீட்டில் விட்டுட்டு நெக்ஸ்ட் அங்கிளையும் வீட்டில் விட்டுட்டு இப்போ நாங்கள் 2 பேர் மட்டும் ஆளே இல்லாத ரோட்டில் ஜாலியாக போயிட்டுருக்கோம் இல்லைப்பா. நம்ம ஊர் தான்ப்பா. செம ஃபீல் ஆகுது, ஒரே ஜாலியாகுது. போய் வீட்டுக்கு போய் படுத்தா போதும், சொர்க்கம் தான். இப்போ பாரு சாக்ஸ் வாசனை வருது, அந்த ஊர்ல வாசனை. சாக்ஸா காலைல போட்டிருக்க சாக்ஸ் ஸ்மெல் இப்போதான் வந்துட்டு இருக்குது. கரெக்ட். அங்க வேர்த்து இங்க வருது.